தளபதி ரசிகர்கள் போட்டிக்கு முன்னாடி தமிழகத்தை திக் திக் மூடில் வச்சிருந்தது நம்ம ரஜினி கமல் ஃபேன்ஸ் வார் தான். ஆரம்ப காலத்தில் இவர்கள் இணைந்து நடித்திருந்தாலும் தனித்தனியாக படங்கள் ரிலீஸ் ஆகும் போது பலமான போட்டியாகவே இருக்கும். திரைத்துறையில நடிகர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு இடையிலான சண்டை மட்டும் ஓய்வதே இல்லை. இந்த மோதல்கள் இருவரின் படங்களும் ஒரே நேரத்தில் வெளியாகும் போது பெரும் உச்சத்தை அடையும். அதில் வெற்றி பெறாத நாயகர்கள் ரசிகர்களின் கேலி செய்யப்படுவார்கள். இது மோசமான ஒன்றாக இருப்பினும் இன்று வரை சினிமா உலகில் இது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. தளபதி ரசிகர்கள் போட்டிக்கு முன் தமிழகத்தை திக் மூட்ல வச்சிருந்தது நம்ம ரஜினி கமல் போட்டி தான். அந்த படங்கள்ல எவை வெற்றி பெற்றன எவை தோல்வியுற்றன என்பதை இந்த தொகுப்புல காணலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தங்க மகன் விசஸ் தூங்காதே தம்பி தூங்காதே 1983 வந்த படம். ரஜினி கமல் மோதலுக்கு பிள்ளையார் சுழி போட்டது இந்த படங்கள் தான். படங்களும் சரி ரசிகர்களும் சரி இந்த பெரும் ஆளுமைகளை விட்டு கொடுக்கவே இல்லை. ரஜினிக்கு ஜோடியா பூர்ணிமாவும் கமலுக்கு ஜோடியா ராதா மற்றும் சுலக்ஷனாவும் நடித்திருந்தாங்க. இரண்டு படங்களும் 200 நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் சாதனையை படைச்சிருந்தது. அடுத்தது நல்லவனுக்கு நல்லவன் விசஸ் எனக்குள் ஒருவன் 1984 வெளிவந்த படம். ரஜினியின் நல்லவனுக்கு நல்லவன் உழைத்து முன்னேறும் ரஜினி அவரது மகளுடனான பாச போராட்டம் என 80s ரசிகர்களுக்கு விருந்தா அமைந்தது. SP முத்துராமன் இயக்கிய இந்த திரைப்படம் 180 நாட்களுக்கு மேலே ஓடி வசூல் சாதனையும் படைச்சது. வழக்கம் போல இளையராஜாவோட இசை இந்த படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருந்தது. கமலோட எனக்குள் ஒருவன் திரைப்படம் ஒரு கமலோட உடம்பிற்குள்ள இன்னொரு கமல் புகுந்து கொள்வது போன்று அமைக்கப்பட்ட கதையும் கராத்தே சண்டையும் மக்களுக்கு புதிதாக இருந்தது. இதனால மக்களை வெகுவாக கவர தவறியது இந்த படம். ஆனாலும் பாடல்கள் பட்டி தொட்டி வர சென்று சேர படம் நார்மலான ஹிட் அடிச்சது. அடுத்தது நான் சிகப்பு மனிதன் விசஸ் காக்கி சட்டை 1985 வெளிவந்த திரைப்படங்கள். விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் இந்தியிலிருந்து ரீமேக் செய்த திரைப்படம் தான் நான் சிகப்பு மனிதன். ரஜினியோடைய தங்கைய பாலியல் வன்புரிவு செய்தவர் தாயின் மரணத்துக்கு காரணமானவர்களை பழிவாங்கும் கதை. இது பார்த்தீங்கன்னா மிக பெரும் வெற்றி பெற்ற கதை. ராஜசேகர் இயக்கத்தில் இளையராஜாவோட இசையில் வெளியானது காக்கி சட்டை. போலீஸில் சேர வேண்டும் என்று தயார்படுத்தி கொண்டு இருக்கும் நாயகன் அண்டர் கவர் பெயரில் வில்லனுடன் பயணிப்பது போன்ற கதையம்சம் கொண்ட திரைப்படம். பாடல்கள் எல்லாம் மாபெரும் வெற்றி. படம் 200 நாட்களுக்கு மேலே ஓடி மிக பெரும் வெற்றி சாதனையை படைச்சது. அடுத்து படிக்காதவன் விசஸ் ஜப்பானின் கல்யாணராமன் 1985 வெளிவந்த திரைப்படங்கள். படிக்காதவன் படத்தின் வெற்றி குறித்து நாம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினி, அம்பிகா, சிவாஜி, நாகேஷ் மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படத்தை ராஜசேகர் இயக்கியிருந்தார். இதில் சிவாஜி கணேசன் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பார். ரம்யா கிருஷ்ணனும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 250 நாட்களுக்கு மேலே ஓடிய இந்த படத்தில் ஒரு கூட்டு கிளியாக நம் பிளேலிஸ்டில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கு. கல்யாணராமன் படத்தின் சீக்குவலாக வந்தது தான் ஜப்பானின் கல்யாணராமன். கல்யாணராமனின் ஆவி கதைக்குள் வருவது ஜப்பான் காட்சிகள் என புதுமையானவும் மக்களை மகிழ்விக்கும் விதமாகவும் அந்த படம் அமைஞ்சது. பாடல்கள் எல்லாம் வெற்றி பெற்றது. கவுண்டமணி, கோவை சரளா நகைச்சுவையும் ரசிகர்களுக்கு விருந்தா அமைஞ்சது. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். அடுத்தது மாவீரன் விசஸ் புன்னகை மன்னன் 1986 வெளிவந்த திரைப்படங்கள். மார்ட் என்ற அமிதாப் பச்சனின் இந்தி திரைப்படமாக தமிழில் ரீமேக் செஞ்சிருந்தார் ராஜசேகர். ரஜினிகாந்த், அம்பா, ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சார். பீரியட் படமான இது வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் நடப்பது போன்ற கதையம்சை உடையது. வட இந்தியாவில் வெற்றி பெற்ற இந்த கதை அந்த அளவுக்கு தமிழில் வெற்றி பெறவில்லை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னனுக்கு உலகத்தரமான இசையை வழங்கியிருந்தார் இளையராஜா. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், என்ன சத்தம் இந்த நேரம், தீம் மியூசிக் எல்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட்டி படைக்க மறுக்க முடியாது. கமல்ஹாசனோட குருநாதர் KP இயக்கியிருந்தார், கமல் நடிச்சிருந்தார். ஒரு காதல் தோல்விக்கு பிறகு அடுத்த தோல்வி என 80s பிரேமம் புன்னகை மன்னன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெற்றி பெற்று இருந்தது. மனிதன் விசஸ் நாயகன் 1987 வெளிவந்த திரைப்படங்கள். AVM நிறுவனத்திற்காக SP முத்துராமன் இயக்க ரஜினிகாந்த், ரூபினி நடித்த திரைப்படம் மனிதன். சில உரசல்களால் இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கல. ரஜினியின் மாபெரும் ரசிகர் கூட்டத்தினால இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 175 நாள் காட்சிகளாக பல தியேட்டர்களில் இந்த படம் வெற்றி வாகை சூடியது. நாயகன் திரைப்படம் கமலின் வித்தியாசமான முயற்சியாக பார்க்கப்பட்டது. மணிரத்னம் இயக்கிய இந்த படம் இன்று வரை ரசிகர்களால் பேசப்படுது என்பதை நாம் அறிவோம். இந்த படம் வெளியாகும் போதே ஒரு பிரச்சனையை சந்தித்தது. இதற்கு சென்சார் அனுமதி தர மறுத்தது. பின்னர் வரதராஜ முதலியாரின் வாழ்க்கை வரலாறு அல்ல என கையெழுத்தப்பட்ட கடிதம் காண்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டது. இளையராஜா, PC ஸ்ரீராம் என உலகத்தரம் வாய்ந்த கூட்டணியின் உதவியோட இந்த படம் 175 நாட்களை கடந்து ஓடி மிக பெரும் சாதனையை படைச்சது. அடுத்தது மாப்பிள்ளை விசஸ் வெற்றி விழா 1989 வெளிவந்த திரைப்படங்கள்.
ரஜினி, அமலா, ஸ்ரீவித்யா போன்றவர்கள் நடிப்பில் ராஜசேகர் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் மாப்பிள்ளை. அப்போது போட்டியாக வெளிவந்திருந்த வெற்றி விழா திரைப்படம் 100 நாட்கள் கடந்து ஓடிய போதும் ரஜினியோட மாப்பிள்ளை திரைப்படம் 200 நாட்களை கடந்து சாதனை படைச்சது. கமல், பிரபு, அமலா நடிப்பில் வெளியான திரைப்படம் வெற்றி விழா. பிரதாப் போத்தன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். 175 நாட்கள் ஓடி இந்த திரையரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது. இது ஒரு ஆங்கில புத்தகத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்டது என போத்தன் ஒரு உரையாடலில் சொல்லியிருந்தார். 1990 பொங்கல் அன்று ரஜினிக்கு லாவாரிஸ் என்ற இந்தி திரைப்படம் பணக்காரன் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டு வெளியானது. இந்த படத்தில் கௌதமி ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ரஜினியும் பி வாசும் இணைந்த முதல் படம் இது. ஒரு ஏழையான குடிகார வளர்ப்பு தந்தையுடன் வளரும் ரஜினி ஒரு கட்டத்தில் தன் நிஜ தந்தையிடமே அப்பா என தெரியாமல் வேலைக்கு சேர்றார். பெரும் பணக்காரர் ஆன அவர் உயிருக்கு மற்றொரு மகன் வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு. உறவுகளால் ஆபத்து வர இந்த சதியை எப்படி முறியடித்தார் என்பது தான் ரஜினி இறுதியில் தன் தாய் தந்தை குறித்து அடையாளம் காண்பது தான் இந்த கதைக்களம். இந்த படத்தில் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரீலோட் பாட்டாக இருக்குது. கமல் மற்றும் விஜயசாந்தி நடிப்பில் உருவான தெலுங்கு திரைப்படத்தோட டப்பிங் தான் இந்த இந்திரன் சந்திரன் திரைப்படம். இதில் கமல் 2 வேடங்களை நடித்திருப்பார். இந்த படத்தில் 2 கதாபாத்திரங்களுக்கும் 2 குரல்கள் பாடி பாராட்டுகளை பெற்றார் எஸ்பிபி. இந்த படம் 100 நாட்களை கடந்தும் சுமாராகவே ஓடியது. அடுத்தது தளபதி விசஸ் குணா 1991 வெளிவந்த திரைப்படங்கள். தளபதியில் ரஜினியோட மலையாள நடிகர் மம்முட்டி நடிச்சிருந்தார். மணிரத்னம் இயக்கிய இந்த திரைப்படம் நாயகம் போன்றே மும்பை தாதாக்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கும். இளையராஜாவோட இசையில் இந்த படத்தோட அனைத்து பாடல்களும் ரொம்பவே ஹிட் ஆனது. குணா படத்தில் தனது நடிப்பு திறமையை முழுவீச்சில் வெளிப்படுத்தியிருந்தார் கமல். ஆனாலும் அப்போது அது பாராட்டுகளை பெற தவறியது. கண்மணி அன்போடு காதலன் பாடல் மெகா ஹிட் ஆனாலும் இன்று நாம் பேசும் அளவுக்கு கூட அந்த காலகட்டத்தில் குணா திரைப்படம் பேசப்படவில்லை. அடுத்தது பாண்டியன் விசஸ் தேவர் மகன் 1992 வெளிவந்த திரைப்படங்கள். பம்பாய் தாதா எனும் கன்னட படத்தின் ரீமேக் பாண்டியன். இது ஒரு அதிரடி படமாகும். இது தமிழ் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கியது. இதில் ரஜினிகாந்த், குஷ்பு, ஜனகராஜ், ஜெயசுதா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜா மற்றும் அவரது மகன் கார்த்திக் ராஜா இசையமைச்சிருந்தார். எனினும் படம் பார்த்தீங்கன்னா சுமாராகவே ஓடியது. தேவர் மகன் திரைப்படம் கமலின் சினிமா வாழ்வில் முக்கியமான ஒரு ஒன்று. 150 நாட்களுக்கு மேலே வெற்றிகரமாக ஓடியது. கமல், கௌதமி, ரேவதி, நாசரோட நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்தார். இளையராஜாவோட இசை அபாரமாக இருந்தது. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே மொத்தமாக 7 நாட்கள் கமல்ஹாசன் எழுதி முடித்தார். இந்த படத்துக்காக சிவாஜி கணேசனுக்கு தேசிய விருது கிடைச்சது. அடுத்து பாட்ஷா விசஸ் சதி லீலாவதி 1995 வெளிவந்த திரைப்படம். பாட்ஷா ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் திரைப்படம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். மாணிக்கமாகவோ பாட்ஷாவாகவோ எப்போதும் ரஜினியோட ஸ்டைலில் திரையில மிரட்டியது. 200 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சது பாட்ஷா. ரஜினியோட திரைவாவில் பாட்ஷா மிக முக்கியமான திரைப்படம். சதி லீலாவதி திரைப்படம் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம். 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெறமாக இருந்தாலும் பாட்ஷாவோட போட்டி போட முடியல. பாலு மகேந்திரா இயக்கிய இந்த திரைப்படத்தில் கமல், ரமேஷ் அரவிந்த், கல்பனா, கோவை சரளா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஆனந்த் கதை எழுதியிருந்தார். பாலு மகேந்திராவும் கமலும் இணைந்து திரைக்கதையை அமைச்சாங்க. கிரேசி மோகன் வசனம் எழுதியிருந்தார். எடிட்டிங், ஒளிப்பதிவு, இயக்கம் என 3ஐயும் ஏற்றார் பாலு மகேந்திரா. ஆனாலும் வெற்றி பெறவில்லை. முத்து விசஸ் குருதி புனல் 1995 வெளிவந்த திரைப்படம். இன்றும் தொலைக்காட்சி முன் நம்மை 3 மணி நேரம் உட்கார வைக்கக்கூடிய திரைப்படம் முத்து. கே. எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட் ஆன இந்த திரைப்படம் புதிய ரசிகர்களை ரஜினியோடும் கொண்டு வந்து சேர்த்தது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பி.சி. ஸ்ரீராம் இயக்கிய குருதி புனல் திரைப்படம் வெளியானது. விமர்சன ரீதியில் இந்த திரைப்படம் பாராட்டப்பட்டாலும் பொதுமக்களிடம் ஓடாத படமாகவே இந்த படம் இருந்தது. இதனால் கமல்ஹாசன் மற்றும் அர்ஜுன் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. சென்னையில் மட்டுமே ஓரளவு இந்த படம் ஓடியது. அடுத்து சந்திரமுகி விசஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் 2005 வெளிவந்த திரைப்படம். சந்திரமுகி பி. வாசு இயக்கிய இந்த திரைப்படத்தோட வெற்றி அது குறித்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் 700 நாட்களுக்கு மேலே ஓடியது சந்திரமுகி. ரஜினியோட இன்றைய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இணைந்து நடிச்சிருந்தாங்க. வடிவேலு, ரஜினியனுடைய காமெடிகள் படத்துக்கு பக்கபலமாக இருந்தது. கமல்ஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸ் படுதோல்வி அடைஞ்சது. சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் கமல், பசுபதி, மனிஷா கொரில்லா, நாசர், கோவை சரளா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. தமிழ், ஹிந்தி என 2 மொழிகளில் இந்த படம் வெளியானது. ஆனாலும் இப்போது வெளியானால் கூட நல்ல வரவேற்பு பெறக்கூடிய தரமான பிளாக் காமெடி படம் தான் இந்த படம். ஆனாலும் அப்போ இந்த படம் வெற்றி பெற தவறிச்சு. இதை தவிர கமல், ரஜினி 2 பேரும் நடிப்பில் வெளியான திரைப்படம் வேறு ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.